உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைக்கவில்லையான்னு நீங்க எப்போதாவது ராத்திரி படுக்கையில புரண்டு புரண்டு படுத்திருந்ததுண்டா? மனசுல ஒரு பாரம், கண்ணுல ஒரு ஈரம், ஏன் எனக்கு மட்டும் இப்படின்னு ஏங்கியதுண்டா? இந்த வெள்ளிக்கிழமை உங்க வாழ்க்கையின் போக்கையே அடியோடு மாற்றக்கூடிய ஒரு ரகசிய துஆவை நான் உங்களுக்குச் சொல்லப் போகிறேன். இது வெறும் வார்த்தைகள் இல்லைங்க, இது ஒரு மந்திரம்னு சொல்லலாம். ஆனா இறைவனின் அருள் நிறைந்த ஒரு சக்தி வாய்ந்த பிரார்த்தனை. ஆம், ஒரே நாள், ஒரே துஆ, ஆனா அதுக்கு அப்புறம் நீங்க பார்க்க போற மாற்றம் உங்க கண்களை நம்ப வைக்காது. உங்க வாழ்க்கையையே தலைகீழா மாத்திடும். நம்ம எல்லோருக்கும் சில நேரங்கள்ல அப்படித்தான் தோணும், இல்லையா? தொழுகை முடிச்சதும் கை உயர்த்தியும் மனசு உருகி கேட்டும் கேட்டும் ஏனோ அந்த பதில் மட்டும் வரவே வராது. வெள்ளிக்கிழமை வந்து போகும் குர்ஆன் வசனங்களை ஓதுவோம், சூறாக்களை படிப்போம், ஆனா கஷ்டம் மட்டும் அகலவே அகலாது. கடன் தொல்லைகள் கழுத்தை நெருக்கும், வேலை இல்லாத பயம் மனசை அரிக்கும், குடும்பத்தில சண்டைகள், உடல்நல பாதிப்புகள், இதில் ஏதாவது ஒண்ணு உங்க மனதை எப்போதாவது கனத்திருக்கிறதா? இறைவனிடம் கேட்பதற்கு முன்னாடி நம்ம உள்ளத்தை சுத்தமா தெளிவா வெச்சுக்கணும்னு நாம மறந்துடுறோம். நம்ம மனசுல 1008 கவலைகள், குழப்பங்கள், கோபங்கள். அப்போ நாம சொல்ற வார்த்தைகள் வெறும் உதட்டளவுல தான் இருக்கும், உணர்வற்றுப் போயிடும். அல்லாஹ் கேட்பான் அப்படின்னு சொல்லி நம்மளை நாமே சமாதானப்படுத்திக்கிறோம். ஆனா நம்ம நாவு ஒரு பக்கம், நெஞ்சம் மறுபக்கம்னு இருக்கும்போது எப்படிங்க அல்லாஹ் நம்ம துஆவை ஏத்துக்குவான்? இந்த இடைவெளிதான் நம்ம பிரார்த்தனைகளுக்கு பதில் தாமதமாவதற்கான முதல் காரணம். இரண்டாவது, வெள்ளிக்கிழமையோட சிறப்பு நேரம் என்னன்னு பல பேருக்கு தெரியறதே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? வெள்ளிக்கிழமையில அசர் தொழுகையிலிருந்து மக்ரிப் தொழுகை வரைக்கும் ஒரு நேரம் இருக்கு. அந்த நேரத்துல அல்லாஹ்விடம் நல்லதை கேட்டா அவனுக்கு உடனே கிடைக்கும். இது ஒரு சின்ன வாசகம். ஒருவேளை நீங்க இதை ஏற்கனவே கேட்டிருக்கலாம், இல்லன்னா சில சமயம் ஓதியும் கூட இருக்கலாம். ஆனா இந்த வெள்ளிக்கிழமை அதை ஒரு குறிப்பிட்ட நேரத்துல, ஒரு குறிப்பிட்ட முறையில நீங்க செஞ்சீங்கன்னா அதோட தாக்கம் பன்மடங்கு அதிகமாகும். அதோட சக்தி உங்க வாழ்க்கையில அற்புதங்களை நிகழ்த்தும். என்ன துஆ அது? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீலு, நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர். இந்த வார்த்தைகள் வெறும் ஓசை இல்லைங்க, இது இறைவனின் மாபெரும் சக்தியை உணர்த்தும் ஒரு பிரகடனம். இதோட அர்த்தம் என்னன்னா, அல்லாஹ் எங்களுக்கு போதும், அவன் மிகச் சிறந்த பாதுகாவலன், மிகச் சிறந்த உதவியாளன். இந்த வார்த்தைகள் எங்கிருந்து வந்தன தெரியுமா? இது ஒரு சாதாரண துஆ இல்லை. இது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னோட சமூகத்தோட கடலுக்கு முன்னாடி மாட்டிக்கிட்டு பின்னாடி எதிரிகள் துரத்தி வந்தப்ப மரணத்துக்கும் வாழ்க்கைக்கும் இடையில நின்னு இறைவனை நம்பிச் சொன்ன வாக்கியம். அதன் பிறகுதான் கடல் பிளந்தது, வழி திறந்தது, எதிரிகள் மூழ்கினார்கள். அதே வாக்கியம், அதே சக்தி, அதே அருள் இப்போ உங்க வாழ்க்கையின் கடலையும் பிளக்கும். உங்க முன்னாடி இருக்கிற தடைகளை உடைச்சு உங்களுக்கு புதிய வழிகளை உருவாக்கும். உங்க எதிரிகளை, அதாவது உங்க கஷ்டங்களை, துயரங்களை பின்வாங்கி ஓட வைக்கும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆசர் தொழுகையை முடிப்பீங்க. தொழுகைக்குப் பிறகு உங்க வீட்ல ஒரு சின்ன அமைதியான சூழலை உருவாக்குங்க. உங்க தொலைபேசியை சைலண்ட் மோட்ல போடுங்க. குழந்தைகளை அருகில் அமர வைத்து, இல்லன்னா தனியா ஒரு அறைக்குள்ள போய்க்கோங்க. ஒரு நிமிஷம் உங்க மனசுல இருக்கிற எல்லா கவலைகளையும் ஒதுக்கி வச்சிட்டு இறைவனோட அருளை மட்டுமே நினைங்க. முதல்ல 2 ரகத் நபித் தொழுகை. இது கட்டாயமில்லை, ஆனா செஞ்சா சிறப்பு. இது உங்க மனசை இறைவனுடன் இணைக்க ஒரு சிறந்த வழி. கண்ணீரோடு தொடங்கும் ஒவ்வொரு காலையும் தீராத கடன் சுமையும் உங்களை வாட்டுகிறதா? கடந்த மாதம் வரை ஒருவர் இதே இருட்டில்தான் வாழ்ந்தார். ஒவ்வொரு நொடியும் உடைந்து போயிருந்தார். ஆனால் அவர் முகத்தில் ஒரு புதிய ஒளி, அவர் வாசலில் ஒரு புதிய வாகனம். அவர் அதிர்ஷ்டசாலி அல்ல, அவர் தன் விதியை மாற்றத் துணிந்தவன். அவர் செயல்படுத்திய அந்த 3 ரகசியங்கள் இதோ உங்களுக்காக. வானத்தை நோக்கி கையேந்துவது பிரார்த்தனையின் முதல் படி மட்டுமே. அந்த பிரார்த்தனைக்கான பதிலை நோக்கி நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் தான் வாழ்க்கையை மாற்றும்.
இன்று உங்கள் விதியை மாற்றப் போகும் 3 படிகள். உங்கள் ஆன்மாவை உலுக்கும் ஒரு துஆ, உங்கள் உடலை சீராக்கும் ஒரு உணவுப் பழக்கம், உங்கள் தடையை உடைக்கும் ஒரு ரூபாய் தர்மம். நீங்கள் தயார் என்றால் உங்கள் புதிய வாழ்க்கை இதோ இந்த நொடியில் தொடங்குகிறது. என் குரல் இறைவனுக்கு கேட்கவில்லையா? ஏன் என் துஆக்கள் ஏற்கப்படவில்லை என்று இதயம் நொறுங்கிப் போய் இருக்கிறீர்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த பொக்கிஷம் இது. اللهم إني أعوذ بك من الهم والحزن والعجز والكسل والبخل والجبن وضلع الدين وغلبة الرجال. துஆவின் பொருள், இறைவா, வருங்காலத்தைப் பற்றிய கவலையிலிருந்தும் நடந்து முடிந்துவிட்டவை பற்றிய துக்கத்திலிருந்தும் இயலாமையிலிருந்தும் சோம்பலிலிருந்தும் கஞ்சத்தனத்திலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் கடன் சுமையிலிருந்தும் பிற மனிதர்களின் அடக்குமுறைகளிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன். இந்த துஆவை 7 முறை கேளுங்கள். உங்கள் இயலாமையையும் சோம்பலையும் இறைவனிடம் ஒப்படைத்து விடுங்கள். ஒரு வாரத்திற்குள் மூடப்பட்ட கதவுகள் ஒவ்வொன்றாக திறப்பதை உங்கள் கண்களால் காண்பீர்கள். நாம் உண்ணும் உணவு நம் உடலை மட்டுமல்ல, நம்முடைய எண்ணங்களையும் நம்பிக்கையையும் செதுக்குகிறது என்பது தெரியுமா? மாற்றம் இதுதான். தினமும் காலையில் 7 பேரீச்சம்பழங்களையும் ஒரு ஸ்பூன் சுத்தமான தேனையும் வழக்கமாக்குங்கள். திருக்குரான் பேரீச்சையை ஷிஃபாவின், அதாவது நோயின் நிவாரணியாக குறிப்பிடுகிறது. அத்துடன் வெறும் 21 நாட்களுக்கு பதப்படுத்தப்பட்ட உணவுகளை நிறுத்திப் பாருங்கள். உங்கள் உடல் இலகுவாகும். அதே நேரத்தில் உங்கள் ஆன்மாவும் தெளிவடையும். தெளிவான மனதில் பிறக்கும் துஆவிற்கு வலிமை அதிகம். சோம்பலும் எதிர்மறை எண்ணங்களும் இருக்கும் இடத்தில் இறைவனின் அருள், ரிஸ்க் எப்படி நுழையும்? இதோ எளிய வழி. தினமும் காலை 10 மணிக்கு முன் 1 ரூபாயை தர்மமாக கொடுங்கள். இது வெறும் நாணயம் அல்ல. இது இறைவா, நான் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று பிரபஞ்சத்திற்கு நீங்கள் அனுப்பும் நம்பிக்கை சமிக்ஞை. தன்னிடம் உள்ளதை கொடுப்பவருக்கே பிரபஞ்சத்தின் அத்தனை செல்வங்களும் வழிவிடும். என் அனுபவத்தில் சொல்கிறேன், இந்த ஒரு பழக்கம் மலை போல வாய்ப்புகளை உங்கள் வாழ்வில் கொண்டு வந்து சேர்க்கும். தனிமையில் போராடியது போதும். இந்த 3 ரகசியங்களையும் இன்றே தொடங்கத் தயாராக இருப்பவர்கள் கீழே டே 1 என்று கமெண்ட் செய்யுங்கள். பிரார்த்தனை என்பது சொர்க்கத்தின் கதவை தட்டுவது போல. ஆனால் அந்த கதவை திறக்கும் 3 சாவிகள் இப்போது உங்கள் கையில். அந்த துஆவை உங்கள் ஆன்மாவின் ஆயுதமாக்குங்கள். அந்த உணவை உங்கள் உடலின் மருந்தாக்குங்கள். அந்த 1 ரூபாயை உங்கள் நம்பிக்கையின் விதையாக்குங்கள். யோசிச்சுப் பாருங்க.